video sponsored by BuyMode. BuyMode shopping app is one of the best online shopping app. This app is very useful to all. Visit and enjoy. ஏப்ரல் 29, 1945 ஆண்டு இத்தாலியின் மிலன் நகரத்தில் பியாஷல் லொரேட்டோ என்ற 5 சாலைகள் சந்திக்கும் இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தனர். ஒரு மஞ்சள் நிற வாகனம் மக்கள் கூட்டத்தை கிழித்துக் கொண்டு வந்து நின்றது. அந்த வேனிலிருந்து 18 சடலங்களை ஆட்கள் கீழே தூக்கி வீசினர். அப்படி தூக்கி வீசப்பட்டதில் ஒரு சடலத்தின் மீது மட்டும் கடும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த கோர தாக்குதலில் சடலத்தின் ஒரு பக்க முகம் பெயர்ந்தது. கண்களெல்லாம் பிதுங்கின. ஊறு தெரியாத அளவுக்கு முகம் சிதைக்கப்பட்டது. அந்த உடல்களை அங்கிருந்த தூணில் தலைகீழாக இறைச்சியை தொங்க விடுவது போல தொங்கவிட்டனர் அந்த மக்கள். இப்படி கொடூர தாக்குதலுக்கு உள்ளானவர் இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பு வரை இத்தாலியை ஆட்சி செய்த முசோலினிதான். உலகை உலுக்கிய சர்வாதிகாரிகள் பட்டியலில் ஹிட்லர் மிக முக்கியமானவர். தன் நாசி கொள்கையால் ஜெர்மனியை தன் கட்டுக்குள் வைத்திருந்த சர்வாதிகாரி. தன்னை எதிர்த்தவர்களை வதை முகாமில் இட்டு நினைத்து கூட பார்க்க முடியாத விதங்களில் கொடுமைப்படுத்தி உலக அரங்கில் தன்னை மிக பெரும் சர்வாதிகாரியாக நிலைநிறுத்திக் கொண்டவர். ஆனால் ஹிட்லருக்கெல்லாம் முன்னோடி பாசிசம் என்ற சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரரான பெனிட்டோ முசோலினிதான். வடமத்திய இத்தாலியாவின் பிரெடாபியோ பகுதியில் 1883 ஆண்டு ஜூலை 29 அலெக்சாந்திரோ முசோலினி, ரோசோ முசோலினி ஆகியோருக்கு மூத்த மகனாக பிறந்தவர்தான் பெனிட்டோ முசோலினி. முசோலினியின் தந்தை அலெக்சாந்திரோ சோசியலிசத்தை ஆதரித்தவர். அதனால் மெக்சிகோ அதிபர் பெனிட்டோ ஜுவாரஸ் மற்றும் இத்தாலிய சோசியலிஸ்டுகளுக்கான ஆமில்கார் சிப்ராயினி, ஆண்ட்ரியா கோஸ்டா ஆகியோரின் பெயர்களை இணைத்து தனது மகனுக்கு பெனிட்டோ ஆமில்கார் ஆண்ட்ரியா முசோலினி என பெயர் சூட்டினார். முசோலினியை தொடர்ந்து அத்தம்பதியினருக்கு அர்னால்டோ முசோலினி, எட்விக் முசோலினி என்ற 2 குழந்தைகள் பிறந்தன. முசோலினியின் தந்தை அலெக்சாந்திரோ இரும்பு பட்டறை நடத்தி வந்தார். தாய் ரோசா கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். ஆரம்பத்தில் தன் தாயிடம் தொடக்க கல்வியை பயின்றார் பெனிட்டோ முசோலினி. தன் இளம் வயது முதலே மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டார் முசோலினி. தொடக்க கல்வி படிக்கும் போது தன் வகுப்பு மாணவனின் கையில் கத்தியால் குத்தியதற்காக பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதேபோல அடுத்த பள்ளியிலும் இதே செயலுக்காக வெளியேற்றப்பட்டார். எனினும் டிப்ளமோ படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மனி, ஸ்பானிஷ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் அவர் கற்றுத் தேர்ந்தார். கல்வி கற்ற நேரம் போக மீதி நேரங்களில் தனது தந்தையின் பட்டறையில் தந்தைக்கு உதவியாக பணியாற்றி வந்த முசோலினி தொடக்க கல்விக்கு பின்னர் ஆசிரியர் மேற்படிப்பில் சேர்ந்தார். இந்த நேரத்தில் அப்போதைய இத்தாலியின் அரசியல் சூழலையும் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. 19ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் பிற நாடுகளை கைப்பற்றும் முயற்சியிலும் காலனி நாடுகளை உருவாக்கும் முனைப்பிலும் செயல்பட்டு வந்தன. அதற்கு இத்தாலியும் விதிவிலக்கல்ல. அதன் பயனாக ஆப்பிரிக்க நாடுகளின் சில பகுதிகள் இத்தாலிக்கு சொந்தமானது. 1895 ஆண்டு ஆப்பிரிக்க நாடான அல்பேனியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையே போர் ஏற்பட்டது. ஆனால் அப்போரில் இத்தாலி படுதோல்வியை அடைந்தது. செயல்படாத வலிமையற்ற இத்தாலியின் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டுமென அதுவரை இத்தாலிய தெருக்களில் ஒலித்து வந்த முணுமுணுப்புகள் தோல்விக்கு பின்னர் முழக்கங்களாக உருவெடுத்தன. நாட்டின் பல பகுதிகளிலும் அரசுக்கு எதிரான சிறு சிறு எதிர்ப்பு இயக்கங்கள் முளைக்க தொடங்கின. சோசியலிச கருத்துக்களும் வலுவரத் தொடங்கின. இதன் விளைவாக அக்கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட சிலரால் 1900 ஆண்டில் இத்தாலியின் மன்னராக இருந்த அம்பர்டோ படுகொலை செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து 3வது விக்டர் இம்மானுவேல் இத்தாலியின் புதிய மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் 1901 ஆண்டு தனது ஆசிரியர் படிப்பை முடித்தார் முசோலினி. இத்தாலியில் தனக்கான வேலை கிடைக்காததால் வேலை தேடி சுவிட்சர்லாந்து சென்ற அவர் அங்கு கம்யூனிச சித்தாந்தவாதிகளின் தொடர்பால் ஈர்க்கப்பட்டு சோசியலிஸ்டாக மாறினார். அந்த சமயத்தில் சுவிட்சர்லாந்தில் பொது வேலை நிறுத்தம் ஒன்றை நடத்த முசோலினி திட்டமிடவே அதன் பயனாக நாடு கடத்தப்பட்டார். மீண்டும் இத்தாலி வந்த முசோலினி அங்கு சிறு சிறு வேலைகளை செய்து வந்தார். 1911 ஆண்டு இத்தாலி அரசு லிபியா மீது போர் தொடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முசோலினி போருக்கு கண்டனம் தெரிவித்து பல போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். இதனால் முசோலினி கைது செய்யப்பட்டு 5 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை முடிந்து வெளியே வந்ததும் அவருக்கு அவந்தி என்ற புரட்சிகர பத்திரிகையில் பணி கிடைத்தது. அப்பத்திரிகையில் பல புரட்சிகர கட்டுரைகளை எழுதத் தொடங்கிய முசோலினி மெல்ல மெல்ல பிரபலமாக தொடங்கினார். அவரது கட்டுரைகள் அவருக்கு புகழை பெற்றுத் தந்தன. அந்த சமயத்தில், அதாவது 1914 ஆண்டு முதல் உலகப் போர் மூண்டது. இந்த போரில் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவுடன் கூட்டணி அமைத்தது இத்தாலி.
போரினால் உயிர் பலிகள் ஏற்படும் என்பதாலும் இயற்கை வளங்கள் வீணாகும் என்பதாலும் சோசியலிஸ்டுகள் அப்போரை கடுமையாக எதிர்த்தனர். முசோலினியும் எதிர்த்தார். இவ்வாறு பல தரப்புகளிலிருந்து எதிர்ப்பு கிளம்பவே இத்தாலிய அரசு முதல் உலகப் போரிலிருந்து விலகி நடுநிலை வகிப்பதாக அறிவித்தது. ஆனால் பிரிட்டன் அரசுடன் இத்தாலி செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1915ஆம் ஆண்டு பிரிட்டன் கூட்டு நாடுகளுக்கு ஆதரவாக ஜெர்மனி ஆஸ்திரிய நாடுகளுக்கு எதிராக போர் புரிய தொடங்கியது இத்தாலி. இப்போது பலத்த எதிர்ப்பு எதுவும் எழவில்லை. மாறாக மக்களே இத்தாலியின் இந்த முடிவை வரவேற்றனர். இந்த சூழலில் தான் மட்டும் போரை எதிர்த்தால் மக்களின் ஆதரவு பறிபோகக்கூடும் என்பதால் அவந்தி பத்திரிகையில் போரை ஆதரித்து கட்டுரைகள் எழுதினார் முசோலினி. முசோலினியின் இந்த நடவடிக்கையால் அதிர்ச்சி அடைந்த சோசியலிஸ்டுகள் முசோலினியை அவந்தி பத்திரிகையிலிருந்தும் சோசியலிஸ்ட் கட்சியிலிருந்தும் நீக்கினர். அவருக்கு ஆதரவாக அவரின் ஆதரவாளர்களும் அக்கட்சியிலிருந்து வெளியேறினர். இதனையடுத்து 1915ஆம் ஆண்டு முதல் உலகப் போரில் இராணுவ வீரராய் களமிறங்கினார் முசோலினி. 1917ஆம் ஆண்டு வரை தொடர் தோல்விகளையே சந்தித்து வந்த இத்தாலி அதன் பிறகு சிறு சிறு வெற்றிகளை பெறத் தொடங்கியது. 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைந்த போது இத்தாலி தரப்பில் 6 லட்சம் வீரர்கள் உயிரிழந்திருந்தனர். 12 லட்சம் பேர் படுகாயமடைந்திருந்தனர். பல மில்லியன் டாலர் பொருள் இழப்பு ஏற்பட்டிருந்தது. போருக்கு பிந்தைய அமைதி மாநாடு லண்டனில் நடைபெற்றது. நேச நாடுகள் தரப்பில் போரிட்டதால் இத்தாலிக்கு அதிக காலனி பகுதிகள் கிடைக்கும் என இத்தாலியர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் மிக சொற்பமான பகுதிகளே இத்தாலிக்கு வழங்கப்பட்டன. போருக்கு பின்னர் தி பீப்புள் ஆஃப் இத்தாலி என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தி வந்தார் முசோலினி. அதன் பின்னர் மிலன் பாசிஸ்கோ என்ற அமைப்பையும் தொடங்கினார். பாசிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர்களை கொண்டு இராணுவம் ஒன்றை நிறுவினார் முசோலினி. முதல் உலகப் போரின் காரணமாக இத்தாலியில் பொருட்களின் விலைவாசி உயர்ந்தது. வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஆங்காங்கே கலவரங்கள் வெடித்தன. போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தது இத்தாலிய அரசு. போராட்டங்களை ஒடுக்க முசோலினியிடம் இராணுவ உதவியை கோரியது. களமிறங்கிய முசோலினியின் இராணுவம் போராட்டங்களை ஒடுக்கியது. இதனால் முசோலினிக்கு அரசு தரப்பிலும் தொழிலதிபர்கள் மத்தியிலும் நல்ல பெயர் கிடைத்தது. பிறகு இத்தாலியில் சிதறண்டு கிடந்த சிறிய சிறிய கட்சிகளை ஒன்றிணைத்து தனது பாசிஸ்ட் அமைப்பில் இணைக்கும் முயற்சியில் இறங்கினார் முசோலினி. அதன் பயனாக 1921ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி இத்தாலியன் பாசிஸ்ட் பார்ட்டி என்ற கட்சியை தொடங்கினார். வலிமையான ஆளுமை மிக்க தலைவரால் மட்டுமே இத்தாலியை காப்பாற்ற முடியும், அத்தகைய தலைவராக தன்னால் மட்டுமே முடியும் என பிரச்சாரம் செய்ய தொடங்கினார். அதே ஆண்டு இத்தாலியில் தேர்தல் நடைபெற்றது. 531 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் வெறும் 35 இடங்களில் மட்டுமே முசோலினியின் இத்தாலியன் பாசிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் இத்தாலியின் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டது. ஆனால் பல்வேறு கருத்து வேறுபாடுகளால் கூட்டணி கட்சி கவிழ்வதும் மீண்டும் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டு கலைவதுமாக இருந்தது. இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் முசோலினி. தனது பாசிஸ்ட் படையை ரோமை நோக்கி செல்ல உத்தரவிட்டார். தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் இத்தாலியில் பாசிஸ்ட் அரசு அமைய அனுமதிக்காவிட்டால் அரசு அலுவலகங்களை கைப்பற்றி தாங்களே புதிய அரசை அமைத்துக் கொள்வோம் என அறிவித்தார். தொடர் போராட்டங்களுக்கு அடிபணிந்த இத்தாலிய மன்னர் 3வது விக்டர் இம்மானுவேல் 1922ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி முசோலினியை இத்தாலியின் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முந்தைய தேர்தல்களில் 15% வாக்குகளை கூட பெற முடியாத முசோலினி மிக எளிதாக இத்தாலியின் பிரதமரானார். அதன் பின்னர் தனது அடுத்த செயல்பாடுகளின் மூலம் தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நிலைநிறுத்திக் கொண்டார் முசோலினி. இத்தாலியில் பாசிஸ்ட் கொள்கையை கொண்டிராத பிற கட்சிகளையும் பத்திரிகைகளையும் தடை செய்தார். எதிர்த்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இத்தாலிய அரசும் ஊடகங்களும் முசோலினியை மீட்பராக முன்னிறுத்தின. இத்தாலியின் முழுமையான சர்வாதிகாரியாக உருவெடுத்தார் பெனிட்டோ முசோலினி. இதனிடையே முசோலினியை முன்னோடியாக கொண்டு ஜெர்மனியில் செயல்பட்டு வந்த அடால்ஃப் ஹிட்லர் 1933ஆம் ஆண்டு அந்நாட்டின் சான்சலர் ஆனார். 1934ஆம் ஆண்டு வால்பால் என்ற பகுதியில் இத்தாலியர்களுக்கும் எத்தியோப்பியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் இத்தாலியர்கள் 50 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த முசோலினி எத்தியோப்பியா மீது போர் பிரகடனம் செய்தார். அந்த சமயத்தில் ஹிட்லர் முதல் உலகப் போரில் முடிவில் போடப்பட்ட வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தை ஜெர்மனி கடைபிடிக்காது எனவும் தன் ராணுவ வலிமையை பெருக்கிக் கொள்ளப் போவதாகவும் அறிவித்தார். இதனால் கலவரமடைந்த முசோலினி பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகளை இணைத்துக் கொண்டு ஜெர்மனிக்கு எதிரான ஸ்டெர்சா கூட்டணியை உருவாக்கினார். ஆனால் சாதுரியமாக செயல்பட்ட ஹிட்லர் பிரிட்டனுடன் ஒரு ஒப்பந்தமிட்டார். அதன்படி ஜெர்மனி தனது கடற்படையை பெருக்கிக் கொள்ள பிரிட்டன் ஆதரவளித்தது. மேலும் முசோலினியுடனான ஸ்டெர்சா கூட்டணியில் இருந்தும் விலகியது. இதனால் முசோலினியின் புகழுக்கு பெருத்த பின்னடைவு ஏற்பட்டது. பல முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 1939ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி இத்தாலி ஜெர்மனி இடையே பாக்ட் ஆஃப் ஸ்டீல் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி இத்தாலிக்கு ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை ஜெர்மனி வழங்க முடிவு செய்யப்பட்டது. இத்தாலி ராணுவம் மேற்பட 3 ஆண்டுகள் ஆகும் என்பதால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மனிக்கு இத்தாலி உதவும் என தெரிவிக்கப்பட்டது.
1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி போலந்து மீது ஹிட்லர் போர் தொடுத்தது 2ஆம் உலகப் போருக்கு காரணமாக அமைந்தது. ஜெர்மனி மீது பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் போரை அறிவித்தன. ஆனால் திடீரென ஆரம்பமான இந்த போரில் பங்கு கொள்ளாமல் நடுநிலை வகிப்பதாக முசோலினி தெரிவித்தார். போரில் டென்மார்க், நார்வே, பெல்ஜியம், ஹாலந்து உள்ளிட்ட நாடுகளை கைப்பற்றினார் ஹிட்லர். ஹிட்லரின் தொடர் வெற்றிகளை கவனித்து வந்த முசோலினி போரில் தற்போது ஈடுபட்டால் இத்தாலிக்கும் ஆதாயம் கிடைக்கும் என கணக்கு போட்டார். 2ஆம் உலகப் போரில் இத்தாலியும் பங்கேற்றது. ஜூன் 14ஆம் தேதி பிரான்ஸ் மீது போர் தொடுத்தார். ஆனால் மார்சல் பெட்டையன் தலைமையில் உருவாகியிருந்த பிரான்ஸ் புதிய அரசு போரை நிறுத்தி ஹிட்லருடன் அமைதி ஒப்பந்தத்திற்கு முன் வந்தது. அதன்படி பிரான்சின் பல பகுதிகள் ஜெர்மன் வசமாயின. இத்தாலிக்கும் சில பகுதிகள் கிடைத்தன. பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் போரை தொடர்ந்து நடத்தினார். இதனிடையே ஜெர்மனி இத்தாலி கூட்டணியில் ஜப்பானும் தன்னை இணைத்துக் கொண்டது. இந்த புதிய கூட்டணி ஆக்சிஸ் கூட்டணி என அழைக்கப்பட்டது. லிபியாவில் உள்ள இத்தாலிய படையை பிரிட்டனுக்குள்ளும், எத்தியோப்பியாவில் உள்ள ராணுவ படையை கிரீஸுக்குள்ளும் முன்னேறி செல்ல உத்தரவிட்டார் முசோலினி. ஆனால் 3 லட்சம் வீரர்களை கொண்ட இத்தாலிய ராணுவத்தை பிரிட்டன் தோற்கடித்தது. கிரீஸுக்குள் நுழைந்த இத்தாலிய படையும் தோல்வியடைந்து புறமுதுகிட்டது. போரில் ஈடுபட்டால் புதிய நிலப்பரப்புகள் கிடைக்கும் என நினைத்த முசோலினிக்கு ஏற்கனவே உள்ள நிலப்பரப்புகளை பாதுகாத்துக் கொள்வதே பெரும்பாடாய் போனது. எனவே ஹிட்லரின் உதவியை நாடினார். இத்தாலிய படைக்கு உதவி செய்ய ஜெனரல் எர்வின் ரோமல் தலைமையிலான படையை ஆப்பிரிக்காவிற்கு அனுப்பினார் ஹிட்லர். தொடர்ந்து ஏறுமுகத்தில் ஆக்சிஸ் கூட்டணி சென்று கொண்டிருந்தது. அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் சோவியத் ரஷ்யா மீது ஜெர்மனியும், அமெரிக்கா மீது ஜப்பானும் போர் தொடுத்த நிகழ்வு 2ஆம் உலகப் போரில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே பெரும் திருப்பமாய் அமைந்தது. ரஷ்யா, ஜெர்மனி இடையிலான போர் உச்சத்தை அடைந்ததால் முசோலினிக்கு ஹிட்லரால் சரிவர உதவ முடியவில்லை. 1943ஆம் ஆண்டு இத்தாலியின் சிசிலி தீவை நேச நாட்டு படைகள் கைப்பற்றின. இதனாலும் போரில் இத்தாலி சந்தித்து வந்த அடுத்தடுத்த தோல்விகளாலும் முசோலினியின் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. ஜூன் 25ஆம் ஆண்டு நடைபெற்ற பாசிஸ்ட் கிராண்ட் கவுன்சில் கூட்டத்தில் முசோலினியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன் பின்னரே முசோலினியின் பதவி பறிக்கப்பட்டு மன்னர் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1943ஆம் ஆண்டு மன்னரின் உத்தரவின் பேரில் முசோலினி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போதைய இத்தாலி பாதுகாப்பு படைகளில் பிளவு உண்டாகிவிட்டது. முசோலினிக்கு விசுவாசமான பாசிச படையும் மன்னருக்கு விசுவாசமான படையும் மோதிக்கொண்டன. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜெர்மன் நாசி ராணுவம் படையெடுத்தது. தெற்கு இத்தாலி மட்டும் மன்னரின் படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதில் நேச நாட்டு படைகளும் வந்திறங்கின. முசோலினி சிறை வைக்கப்பட்ட சம்பவம் முசோலினியின் உற்ற நண்பரான ஹிட்லருக்கு அதிர்ச்சி அளித்தது. தன் ஆத்ம நண்பரை விடுவிக்க முடிவு செய்தார். பகிரங்கமாக படையெடுத்துச் சென்று முசோலினியை விடுவிப்பது முடியாத காரியம் என்பதை போர்க்கலையில் வல்லவரான ஹிட்லர் அறிந்திருந்தார். முசோலினியை மீட்க தனது ரகசிய படையை அனுப்பினார். ஜெர்மன் ரகசிய படையினர் முசோலினி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து முசோலினியையும் அவரது குடும்பத்தையும் மீட்டனர். வடக்கு இத்தாலியில் முசோலினிக்கு ஓரளவு ஆதரவு இருந்தது. மனைவியுடனும் காதலி கிளாராவுடனும் அங்கு தப்பிச் சென்றார். அங்கு ஒரு பொம்மை அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டார். இத்தாலியின் உண்மையான அதிபர் நானே என்று பிரகடனம் செய்தார். இருப்பினும் பெரிய நகரங்களான மிலான், தூரின் போன்றவை கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கின் கீழ் இருந்ததால் முசோலினியால் அங்கு செல்ல முடியவில்லை. ஒதுக்குப்புறமான ஆல்ப்ஸ் மலையடிவார சிறிய கிராமம் ஒன்றில் புதிய பாசிச அரசு அமைந்தது. அப்போதே இத்தாலி முதலாளிகள் அமெரிக்காவுடன் தொடர்பு கொள்ள ஆரம்பித்து விட்டனர். கார் தயாரிக்கும் இத்தாலி பன்னாட்டு நிறுவனமான ஃபியாட் கம்பெனிக்கு தூரின் நகரில் தொழிற்சாலை இருந்தது. ஃபியாட் தலைமை நிர்வாகி சுவிட்சர்லாந்து சென்று அமெரிக்க பிரதிநிதியை சந்தித்தார். இத்தாலியில் அமெரிக்கா முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அங்கு தொழிலாளர்களின் சம்பளம் மிக குறைவு என்றும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்காவுடனான இத்தாலி முதலாளிகளின் ரகசிய உறவு ஓரளவு பயனை தந்தது எனலாம். 1945ஆம் ஆண்டு போர் முடிந்த பின்னர் கம்யூனிஸ்ட் கொரில்லாக்கள் சம்பந்தப்பட்ட ஃபியாட் நிர்வாகியை கைது செய்ய தேடி வந்தனர். அங்கே எதிர்பாராத விதமாக அமெரிக்க நிர்வாகி ஒருவரை கண்டு ஆச்சரியப்பட்டனர். 2ஆம் உலகப் போரில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் நேச நாடுகளின் அணியில் இருந்தன. ஆகையால் கம்யூனிஸ்டுகள் இத்தாலியை கைப்பற்றிய அமெரிக்க படையினருடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அமெரிக்கா மிகவும் தந்திரமாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இத்தாலியை தனது செல்வாக்கு மண்டலத்தின் கீழ் கொண்டு வந்தது. பாசிச ஆட்சி காலத்தில் ஒத்துழைத்த இத்தாலி முதலாளிய வர்க்கத்தினர் போர் முடிந்த பின்னர் அமெரிக்கர்களுடன் ஒத்துழைத்தனர். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு அன்றும் இன்றும் மாறாமல் அப்படியே இருந்து வருகின்றது. 1945ஆம் ஆண்டு இத்தாலியின் தென்பகுதியில் நேச நாடுகளின் படையணிகள் வந்திறங்கின. கிழக்கே யூகோஸ்லேவிய பிரதேசங்களை மார்சல் டிட்டோவின் கொரில்லா ராணுவம் கைப்பற்றியிருந்தது.
இத்தாலியின் பெரும்பான்மையான இடங்களை இத்தாலி கம்யூனிச கொரில்லா குழுக்கள் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தன. தோல்வியின் விளிம்பில் நின்ற முசோலினி தனக்கு விசுவாசமான 10 படையினரை கூட திரட்ட முடியாமல் நாசி ஜெர்மன் படையினரின் உதவியுடன் சுவிட்சர்லாந்தை நோக்கி தப்பியோடினார். ஜெர்மன் படையினரின் ட்ரக் வண்டி ஒன்றில் ஜெர்மன் ராணுவ சீருடையில் மாறுவேடம் பூண்டிருந்த முசோலினி கம்யூனிச கொரில்லாக்களின் சோதனை சாவடி ஒன்றில் அடையாளம் காணப்பட்டார். வடக்கு இத்தாலியில் முசோலினிக்கு ஓரளவு ஆதரவு இருந்தது. மனைவியுடனும் காதலி கிளாராவுடனும் அங்கு தப்பிச் சென்றார். இத்தாலியின் உண்மையான அதிபர் நானே என்று பிரகடனம் செய்தார். அப்போது இத்தாலி விடுதலை இயக்கம் என்ற புரட்சிகர இயக்கமே தோன்றியது. இத்தாலி முழுவதும் புரட்சிக்காரர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். முசோலினியை பிடித்து கொலை செய்வது என்று புரட்சிக்காரர்கள் சபதம் எடுத்துக் கொண்டனர். புரட்சிக்காரர்களால் தனக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்ட முசோலினி அண்டை நாடான சுவிட்சர்லாந்திற்கு தப்பி ஓட முடிவு செய்தார். ராணுவ லாரிகளில் தனது 2 குடும்பத்தினரையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். ஆனால் வழியிலே அந்த லாரிகளை புரட்சிக்காரர்கள் மடக்கினார்கள். முசோலினியை கைது செய்தார்கள். இதை கண்ட முசோலினியின் காதலி கிளாரா அலறிக்கொண்டு லாரியிலிருந்து குதித்தாள். அவளையும் புரட்சிக்காரர்கள் பிடித்துக் கொண்டனர். முசோலினியின் மனைவி லாரிக்குள் பதுங்கிக் கொண்டதால் அவள் புரட்சிக்காரர்கள் கண்ணில் படவில்லை. இது நடந்தது 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி. அன்று டோங்கோ நகரில் ஒரு அறையில் முசோலினியும் கிளாராவும் அடைத்து வைக்கப்பட்டனர். மறுநாள் அவர்களை புரட்சிக்காரர்கள் ஒரு காரில் அழைத்துச் சென்றனர். மலைப்பகுதியிலிருந்து கார் கீழே இறங்கியதும் முசோலினியையும் காதலி கிளாராவையும் கீழே இறங்கச் சொன்னார்கள். கீழே இறங்கியதும் அவர்களை நடுரோட்டில் நிற்க வைத்தார்கள். தங்களை சுடப்போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட கிளாரா முசோலினியின் முன்னால் வந்து நின்று முதலில் என்னை சுடுங்கள் என்றாள். எந்திர துப்பாக்கிகளால் புரட்சிக்காரர்கள் சரமாரியாக சுட்டார்கள். இருவர் உடல்களும் துளைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்தன. முசோலினிக்கு உதவியாக இருந்த வேறு சிலரையும் சுட்டுக் கொண்டார்கள். அதன் பிறகு நடந்தவைகள்தான் நாம் இந்த தொகுப்பின் ஆரம்பத்தில் பார்த்தது. முசோலினி கொல்லப்பட்டதற்கு மறுநாள், அதாவது 1945 ஏப்ரல் 29ஆம் தேதி இன்று மாலை 4 மணிக்கு இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினியும் அவர் மனைவியும் எதிர்ப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று ஸ்வீடன் நாட்டு ரேடியோ அறிவித்தது. ரேடியோ செய்தியை ஹிட்லர் நேரடியாக கேட்டார். முசோலினியின் முடிவு ஹிட்லருக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கியது. அன்று இரவு 12 மணி பெர்லின் நகரம் முற்றிலுமாக ரஷ்ய படைகள் வசமாகிவிட்டது என்றும் எந்த நேரத்திலும் சுரங்க மாளிகை தகர்க்கப்படலாம் என்றும் ஹிட்லருக்கு தகவல் கிடைத்தது. எதிரிகளிடம் யுத்த கைதியாக பிடிவிட்டால் தன் நிலை என்னவாகும் என்பதை உணர்ந்தார் ஹிட்லர். எதிரிகளிடம் சிக்குவதற்கு தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்ற முடிவுக்கு வந்தார். அன்றிரவு ஹிட்லரும் அவரது காதலியும் தனி அறையில் இருந்தனர். மறுநாள் ஹிட்லர் இருந்த அறையின் கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் ஹிட்லரின் உதவியாளர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது ஒரு சோபாவில் உட்கார்ந்த நிலையில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டும் ஹிட்லரின் காதலி விஷமருந்தியும் தற்கொலை செய்திருந்தனர். பாசிச தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்த முசோலினி தராசின் ஒரு தட்டு என்றால், நாசிச தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்த ஹிட்லர் மற்றொரு தட்டு. இருவரும் வெவ்வேறு நாடுகளை ஆட்சி செய்தாலும் சர்வாதிகாரிகள் என்ற முறையில் இருவருக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தன. முசோலினி இத்தாலியின் சர்வாதிகாரி என்றால் ஹிட்லர் ஜெர்மனியின் சர்வாதிகாரி. 2 சர்வாதிகாரிகளுமே நெருங்கிய நண்பர்கள். ஹிட்லர் ஜெர்மனியின் ராணுவத்திலும் முசோலினி இத்தாலிய ராணுவத்திலும் சேர்ந்துதான் தங்கள் அரசியல் வாழ்விற்கு அடித்தளம் போட்டார்கள். இருவரும் ராணுவத்தில் சேர்ந்த ஆண்டு 1914. முதல் உலகப் போர் தொடங்கிய வருடம் அது. முதல் உலகப் போரில் சிப்பாயாக ராணுவத்தில் சேர்ந்த இருவரும் 2ஆம் உலகப் போரில் உலகம் பயந்த சர்வாதிகாரியாக மாறி ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஹிட்லர் முசோலினி இருவரும் ஆட்சியை கைப்பற்றியதும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் தடை செய்ததோடு பத்திரிகை சுதந்திரத்தையும் பறித்தனர். யூதர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் அழித்தொழிப்பது ஹிட்லரின் முதல் குறிக்கோள் என்றால், தன்னை எதிர்த்த அனைவரையும் சிரசேதம் செய்வது முசோலினியின் குறிக்கோள். தன் குறிக்கோள்படி வதை முகாம்களில் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட யூதர்களை கொன்று குவித்தும் எதிர்த்தவர்களை கழிவிலேற்றியும் கொண்டார் ஹிட்லர். தன்னை எதிர்த்த அனைவரையும் சிரசேதம் மற்றும் விஷவாயு செலுத்தி படுகொலை செய்தார் முசோலினி. இருவருக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. ஐரோப்பிய நாடுகளை ஹிட்லரின் ஆட்சியின் கீழும் ஆப்பிரிக்க நாடுகளை முசோலினியின் ஆட்சியின் கீழும் கொண்டு வர வேண்டும் என்பதே அது. எரிமலைகளுக்கு அருகே செடி போல இருவருக்கும் தங்கள் மனம் கவர்ந்த காதலி இருந்தார்கள். இவர்களின் கடைசி காலத்தில் அவர்களும் இறக்க அந்த காதலிகள் துணிந்தார்கள். முசோலினியின் பாசிச ஆட்சி காலத்தில் ரயில்கள் நேரம் தவறாமல் ஓடியதாக சொல்வார்கள். அது மட்டுமல்ல, ரயில் டிக்கெட் விலையும் குறைக்கப்பட்டது. இதனால் பொதுவாக தமது ஊரை விட்டு வெளியே சென்றிராத உழைக்கும் வர்க்க மக்கள் தூர இடத்து நகரங்களுக்கு சென்று சுற்றுலா சென்று வர முடிந்தது. பாசிச காலகட்டத்தில் தான் தொழிலாளர்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கிடைத்தது என்பதை மறுக்க முடியாது.
அதனால் ஓய்வு நேர பொழுதுபோக்குகளும் அதிகரித்திருந்தன. சினிமா தியேட்டருக்கு சென்று திரைப்படம் பார்ப்பது, உதைப்பந்தாட்ட விளையாட்டுகளை கண்டுகளிப்பது என்று பொதுமக்கள் ஒன்று கூடி பொழுதுபோக்கினார்கள். இதிலிருந்து ஓர் உண்மை தெளிவாகும். இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தின் அடிக்கட்டுமானம் பாசிச ஆட்சியில் போடப்பட்டு விட்டது என்பதுதான் அது. நாம் இன்றைக்கும் ஒரு நவ பாசிச கலாச்சாரத்திற்குள் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேம்போக்காக பார்த்தால் பாசிசம் மக்கள் நல திட்டங்களை ஆதரித்ததாக தெரியும். ஆனால் உண்மை நிலவரம் அதுவல்ல. உலகம் முழுவதும் சர்வாதிகாரத்தின் மூலம் மக்களை அடக்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் ஆட்சியாளர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றனர். ஆனால் சர்வாதிகாரமோ, அன்பான சர்வாதிகாரமோ அது எதுவாக இருந்தாலும், ஆரம்பத்தில் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்வது போன்று தோன்றினாலும் அதன் இறுதி வடிவம் அழிவிலோ அல்லது பெரும் புரட்சியிலோ தான் வந்து முடியும். அதற்குள்ளாக நாடு பல வளங்களையோ மக்களையோ இழந்திருக்கும். வரலாறு அவர்களை தனது கருப்பு பக்கத்தில் தான் பதிக்கும். சர்வாதிகாரத்தை கையில் எடுத்த ஆட்சியாளர்களின் இறப்பு இயல்பாக அமைந்தது இல்லை. அதனை முசோலினி, ஹிட்லர் ஆகியோரது இறப்பை வரலாறு அவ்வாறுதான் பதிவு செய்திருக்கிறது.